அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். கடந்த வகுப்பில் நாம் ஆக்ஞா சக்கரத்தை பற்றி பார்த்தோம். ஆக்ஞா சக்கரம் 2 இதழ்களை கொண்டது. 2 இதழ்கள், அது ஒரு கதவு மாதிரி, மிக குறுகிய பாதை, நமது சஹஸ்ராரத்துக்கு செல்வதற்கான கதவு. நாம் ஆக்ஞா சக்கரத்தில் அந்த பண்புகளை விருத்தி செய்தாலே நாம் சஹஸ்ராரத்துக்கு செல்ல முடியும். அதாவது அந்த கதவின் ஊடாக சொர்க்க வாயில் என்று கூட சொல்லலாம். மிகவும் எளிதானது. இந்த கதவை திறப்பதற்கு நாம் மன்னித்து நமது அகங்காரம் மமகாரத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்தோமானால் நாம் இலகுவாக சஹஸ்ராரத்துக்கு செல்லலாம். முதலில் எமது நேரடி வகுப்புகள் மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நாம் வைக்க இருக்கின்றோம். இது உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். மார்ச் 23 ஞாயிறு பின்னேரம் 5 மணிக்கு கொழும்பில் புதியவர்களுக்கான வகுப்பு இருக்கும். நாம் விரைவில் அதனுடைய விவரங்கள் அனுப்புவோம். மற்றும் நமது யாழ்ப்பாணத்தில் கருத்தரங்கு, அதன் பின்பு தொடர்ந்து வருகின்ற கிழமை கொழும்பு யாழ்ப்பாணத்தில் புதியவர்களுக்கான வகுப்புகள் நாம் வைப்போம். யாழ்ப்பாண கருத்தரங்கு நாம் இடம் கண்டிருக்கின்றோம், தெரிவு செய்திருக்கின்றோம். இது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, தினக்குரல் ரெஸ்ட். இது மிகவும் ஒரு டீசென்டான ஒரு இடம். 2022 நாம் வந்த போது 30 சகயோகிகள் இதில் தங்கினோம். இது மெடிடேஷன் தியானம் செய்கிறதுக்கும் வசதியான ஹோல் இருக்கின்றது. இந்த இடம் நாம் வெள்ளி காலை 10 மணிக்கு 10 மணியிலிருந்து ஞாயிறு பின்னேரம் வரை நாம் புக் பண்ணி இருக்கின்றோம். வெள்ளி காலை நீங்கள் கொழும்பிலிருந்து வருபவர்கள் ஏர்லியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கு வரலாம். நாங்கள் அவர்களோடு கதைத்து வைத்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இது யாழ்ப்பாண நல்லூர் கோயிலுக்கு மிகவும் கிட்ட உள்ள ஒரு இடம். நீங்கள் ஓகே. மற்றும் நமது இடது நாடிக்கு மெழுகுதிரி, ஒரு மெழுகுதிரியும் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கும் நாம் தயாராக இருங்கள்.
ஆம், நம்முடைய ஆரோக்கிய குறிப்புகள் சயோகாவில் எளிமையான ஆரோக்கிய குறிப்புகள், மெழுகுவர்த்தி முறை, உப்பு நீர் சுத்திகரிப்பு, ஐஸ் பொதி மற்றும் எண்ணெய் தேய்த்தல். எண்ணெய் எந்த எண்ணெயாவது பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் அல்லது எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இவை நல்லது. தலையில் உள்ள சக்கரங்களுக்கு நாம் எண்ணெய் தேய்க்கலாம். உடலிலும் உடல், கழுத்து இவற்றிற்கும் நாம் எண்ணெய் தேய்க்கலாம். இது நரம்புகளை தளர்வடைய செய்வதால் அது எமக்கு உதவுகின்றது. மற்றும் எமக்கு நாமே நுண்ணதிர்வுகளை எமது வலது கையால் வழங்கும் போது ஸ்ரீ மாதாஜியின் படத்தின் முன்னால் அமர்ந்து இடது கையால் அவரிடமிருந்து வரும் அந்த நுண் அதிர்வுகள், தெய்வீக அன்பு அந்த நுண் அதிர்வுகளை நாம் இடது கையால் வாங்கி வலது கையால் நாம் எமது சக்கரங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும் போதும் அது வேலை செய்கின்றது. மற்றும் எமது சஹஸ்ராரத்தில் எமது தலையில் உள்ள மற்ற சக்கரங்களினுடைய இருப்பிடம் நாம் கடந்த வகுப்பிலும் பார்த்தோம். இவை இந்த 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பே எமது சஹஸ்ராரமாகும். சஹஸ்ராரம் எமது தலை உச்சிக்கு கீழ் இவ்வாறு ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. இங்கேயே அந்த 1000 நரம்புகள் வந்து முடிவடைகின்றது. இதுவே சஹஸ்ராரம். தலை உச்சி எமது இருதயத்தின் பீடம். அதற்கு சற்று மேல் உள்ள சிறிய இடம், ஒரு 2 அங்குல இடம் நாம் சொன்னோம், அது பிரம்மராந்திரம் என்று சொல்லப்படும். இந்த உச்சிக்குழி திறக்கப்பட வேண்டும். இந்த உச்சிக்குழி திறப்பதே ஆத்ம விழிப்புணர்வு பெறும் நிகழ்வாகும். குழந்தைகளில் அது திறந்தபடி இருந்தது, பின்பு அது மூடிவிட்டது. மீண்டும் நாம் இந்த ஆத்ம விழிப்புணர்வு மூலம் அந்த இடம் மீண்டும் நமக்கு திறந்து அதன் ஊடாக குண்டலினி எண்ணெய் வெளியேறுவதை நாம் உணர்கின்றோம் இப்பொழுது. இந்த உச்சிக்குழி இருதயத்தின் பீடம். இந்த இருதய பீடத்தை எவ்வாறு நாம் திறப்பது? எமது இருதயத்தை திறப்பதன் மூலம். எமது இடது இருதயத்தில் நாம் உள்ளாய்வு செய்யலாம். எனது இருதயம் தூய்மையானதா? ஆத்மா அங்கு இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறை சக்தியின் பிரதிபலிப்பு அங்கு இருக்கின்றது. அந்த ஆத்மாவின் நற்பண்புகள் எனது இருதயத்தில் இருக்கின்றதா? நான் களங்கமில்லாது ஒரு குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேனா? கள்ளம், கபடம், சூதுவாது இல்லை. எனது அறிவு உண்மையாகவும் நேர்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கின்றதா? குழந்தை உள்ளம் மட்டுமல்ல, அந்த விவேகம், அந்த அறிவு நேர்மையான தூய்மையான அறிவு, உண்மையான அறிவு. அதை இலகுவாக நாம் உள்ளாய்வு செய்து கொள்ளலாம். எனது அறிவு உண்மையானதா? நான் நேர்மையாக இருக்கின்றேனா? நான் தூய்மையாக இருக்கின்றேனா? இல்லாவிட்டால் கவலை இல்லை. நாம் பிரார்த்தித்து அந்த பிரச்சனைகளை எமது இருதயத்தை திறந்து எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் நாம் கேட்கலாம். தாயே, எனக்கு இது தேவையில்லை, இவற்றை எடுத்து விடுங்கள். அவ்வளவுதான். அவை எமக்கு சொந்தமானவை அல்ல. அவை நாம் இடையில் நாம் பிறக்கும் போது அவற்றை கொண்டு வரவில்லை. இடையில் நாம் அவற்றை பெற்றுக்கொண்டோம். சூழல்கள், பெற்றோர்களிடமிருந்து, நம்மை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து. பிறக்கும் போது தூய ஆத்மாக்களாக பிறந்தோம். எனவே நாம் வளரும் போது அவற்றை நாம் பெற்றுக்கொண்டோம். நமக்கு சரியோ தவறோ ஒன்று தெரியாமல் அவற்றையெல்லாம் சிலவற்றை ஏற்றுக்கொண்டோம். எனவே அவை நமக்கு சொந்தமானவை அல்ல, தற்காலிகமானவை. அவற்றை நாம் அகற்றிவிட வேண்டும்.
இன்று நாம் எமது சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இந்த சஹஸ்ரார சக்கரம் 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு. எம்மை எம்மோடு இணைக்கின்றது. என்னை நானே உணரும் நிலையை எனக்கு தருகின்றது. உன்னை நீ அறிவாய். அதாவது சஹஸ்ராரம் மூலம் இந்த ஞானம் கிடைக்கின்றது. அதன் மூலம் நாம் எம்மை நன்றாக அறிந்து கொள்கின்றோம். எனக்கும் அந்த ஆத்ம ஆளுமைக்கும் இடையில் உள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த இடைவெளியை நாம் குறைத்து ஆத்மாவாக நாம் மாறலாம். இந்த சஹஸ்ராரம் எம்மோடு எமக்கு இணைப்பை தருகின்றது. ஒரு ஒருங்கிணைப்பு, இணைப்பு மட்டுமல்ல, ஒருங்கிணைப்பு, ஒரு ஹார்மோனி, ஒரு அமைதியை தருகின்றது. தெய்வீகத்துடன் ஒருங்கிணைப்பை தருகின்றது. ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த பரமாத்மா அதனுடைய பிரதிபிம்பத்தை நாம் அறியும் போது மூலத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் நமக்கு முழுமையான அமைதி கிடைக்கின்றது. நாம் உம்மை அறிந்த பின், நான் யார் என்பதை அறிந்த பின் நமக்கு அமைதி கிடைக்கின்றது. ஏனென்றால் நாம் தனித்தவர்கள் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். அது நம்மை முழுமையான அமைதிக்கு உள்ளாக்குகின்றது. சிந்தனைகள் இல்லை, நமது அகங்காரம் மமகாரம் அமைதி அடைகின்றது. சிந்தனைகள் இல்லை, எமது அகங்காரம் மமகாரத்தில் இருந்து வரும் சிந்தனைகள் இல்லை. ஆனால் எம்மை ஆத்மா வழிகாட்டுகின்றது. எமது முழுமையான உள்ளுணர்வு மூலம், ஞானம் மூலம் எம்மை ஆத்மா வழிகாட்டுகின்றது. எனவே நாம் சிந்தனைகள் அற்ற அறிவு நிறைந்தவர்களாக மாறுகின்றோம். இதனால் நமக்கு ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு, அமைதி, அதனால் ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கின்றது. இதுவே நமது சஹஸ்ரார சக்கரத்தின் பண்புகளாகும். மூளையின் லிம்பிக் பகுதியில் இருக்கின்றது. உச்சிக்குழியில் 1000 நரம்புகள் முடிவடையும் இடத்தில். இதுவே நமது சஹஸ்ராரத்தின் பண்புகளாகும். சஹஸ்ராரம், உச்சம் தலை, கைகளில் உள்ளம் கை, நடு உள்ளம் கை, கால்களிலும் நடு உள்ளம் கால் ஆல் சஹஸ்ராரம் குறிக்கப்படும். இதன் இதழ்கள் 1000 இதழ்கள். இந்த 1000 நரம்புகளே இதன் 1000 இதழ்களாகும். தத்துவம், தெய்வீக நுண்ணதிர்வுகள். இந்த 1000 இதழ்கள், இதைத்தான் பல பேர் பல உண்மையான அவதாரங்கள் மற்றும் உண்மையான புனிதர்கள் இதை 1000 இதழ் தாமரை என்று வர்ணித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அது அந்த 1000 நரம்புகளும் தலை உச்சியில் கூம்பி இருக்கின்றது, ஒரு மொட்டு போல். அது குண்டலினி என்னை விழிப்படையும் போது, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு ஒவ்வொன்றாக ஒளியூட்டப்பட்டு அது மெதுவாக விரிவடைய ஆரம்பிக்கின்றது. பல பேர் அதை ஒரு தாமரை மொட்டு விரிவடைவது போல் உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால் அதற்கு 1000 இதழ் தாமரை என பெயர் வைத்திருக்கின்றார்கள். குண்டலினி எண்ணெய் சஹஸ்ராரவை அடையும் போது தாமரை இதழ்கள் திறக்கின்றன மற்றும் ஞானோதயம், அதாவது எமக்குள் அறிவு திறக்கின்றது, அறிவு கண் திறக்கின்றது. ஒளியூட்டம், அதாவது எமக்கு அறிவு பிறக்கின்றது. இந்த நிலை நமக்கு அறிவு, நான் யார் என்ற அந்த அறிவு ஞானம் வந்தவுடன் நாம் ஒரு அமைதி நிலை, அந்த சமாதி நிலை, தியான நிலைக்கு செல்கின்றோம். நாம் பல பேர், முக்கியமாக ஒவ்வொருவரும் இந்த தலை உச்சிக்குழியில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துடிப்பை நாம் உணர்ந்திருக்கலாம். அந்த உச்சிக்குழி சிறு பிள்ளைகளில் துடிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அது மேலும் கீழும் போய் மிகவும் ஒரு மென்மையான பகுதி துடிப்பதை நாம் கண்டிருக்கின்றோம். அதுபோல் இப்பொழுது எமக்கும் நாம் அதை துடிப்பதை நாம் உணரலாம்.
அல்லது ஒரு ஐஸ் கட்டி எமது தலை உச்சியில் இருந்து மெதுவாக உருகி பரவுவதை நாம் உணரலாம். இவ்வாறு ஒவ்வொருவரும் இதை ஒரு வெவ்வேறு வகையில் நீங்கள் உணர்வீர்கள். அந்த உணர்வு உங்களுக்கு மிகவும் மிகவும் உங்களை ஒரு அமைதிப்படுத்தும் ஒரு ஒரு மென்மையான ஒரு அமைதிப்படுத்தும் ஒரு உணர்வாக இருக்கும். சஹஸ்ராரம் நாம் பார்த்தோம், மண்டை ஓட்டின் கீழ் அந்த 1000 நரம்புகளும் மொட்டு போல் இருக்கின்றது. அந்த இடமே சஹஸ்ராரம். அனைத்து சக்கரங்களும் நமது தலையில் அதனுடைய வேரை கொண்டிருக்கின்றது. இதையே நாம் பீடம் என்று சொல்கின்றோம், பீட்டா. இந்த பீடங்களை நாம் அதனுடைய இடங்கள் நாம் பார்த்தோம். இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து சஹஸ்ராரம் வருகின்றது. இந்த சஹஸ்ராரத்தில் அனைத்து அவதாரங்கள் இதுவரை வந்த அனைத்து அவதாரங்களின் போதனைகள் மற்றும் புனிதர்கள், உண்மையான புனிதர்கள், உண்மையான குருமார், அவர்களுடைய அனைத்து போதனைகள் அனைத்தும் இங்கு ஒருங்கிணைப்பதை நாம் காணலாம். ஏனென்றால் உண்மை ஒன்றே, பலது இருக்க முடியாது, ஒரே உண்மை. எனவே யார் உண்மையை சொன்னாலும் அவை எமது சஹஸ்ராரத்தில் ஒருங்கிணைவதை நாம் காணலாம். சஹஸ்ராரம் திறக்கும் போது நாம் சரி தவறு அறிந்து கொள்கின்றோம், உண்மையை உணர்கின்றோம். எனவே இந்த நிலையில் இந்த ஆத்ம நிலையில் நாம் அனைத்து மதங்களிலும் இருக்கும் உண்மையான சாரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அவதாரங்களின் நோக்கம், அவர்களினுடைய போதனைகள் என்ன, அதை எவ்வாறு மனிதர்கள் வேறு வழியில் அதை திருப்பி ஒன்றில் பணமோ அல்லது புகழுக்காகவோ அல்லது தீய சக்திகளாலோ திருப்பப்பட்டு இப்பொழுது அனைத்து மதங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது. அதனால் சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படுகின்றது. இது அவதாரங்களின் நோக்கம் அல்ல. எனவே நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதேபோல் எந்த குரு உண்மையானவர், எவர் உண்மையானவர், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே எம்மை வேண்டாதவற்றில் இருந்து எம்மை நாம் விலக்கி வைத்துக் கொள்ளலாம். எனவே இந்த இறை சக்தியில் சந்தேகம் வேண்டாம், நாஸ்திகம் வேண்டாம், கடவுளுக்கு எதிரான செயல்கள் வேண்டாம். அவை எமது சஹஸ்ராரத்தை பாதிக்கும். நாம் அனுபவ ரீதியாக நமக்குள் அது ப்ரூஃப், அதாவது நிரூபிக்கப்பட்ட பின்பு நாம் அந்த சந்தேகங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அவ்வாறான புத்தகங்கள், கடவுளுக்கு எதிரான செயல்கள், அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அவை அனைத்தும் அழிவுகரமானவை. எவ்வாறு நமது சஹஸ்ரார சக்கரத்தை சமநிலையில் நாம் வைத்திருப்பது, எங்கும் பரவியுள்ள சக்தியிடம் இணைப்பை நாம் திடமாக்குவது, அதாவது நமது தியான நிலையை நாம் திடமாக்க வேண்டும். குண்டலினி எண்ணெயை சஹஸ்ராரத்தில் நாம் நிலைநிறுத்த வேண்டும். அதனாலேயே நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் அவசியமாகின்றது. குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து எமது அந்த 1000 நரம்புகளையும் ஒளியூட்டும் போது ஒவ்வொரு நரம்பும் நமக்குள் ஒவ்வொரு ஆளுமை, ஆத்மாவின் ஒவ்வொரு ஆளுமையை ஒளியூட்டுகின்றது. எமது அறிவு கண்ணை திறக்கின்றது. எனவே நாளாந்தம் நாம் வளர்கின்றோம், ஆத்ம முன்னேற்றத்தில் முன்னேறுகின்றோம். எனவே இந்த நிர்விச்சார சமாதி, எண்ணங்களற்ற விழிப்பு நிலை முக்கியமானது. தியான நிலை, இந்த ஆத்ம நிலை முக்கியமானது.
ஏன் இந்த எண்ணங்கள் இல்லாத நிலை முக்கியமானது? இந்த நிலையிலேயே நாம் அமைதியாக இருக்கின்றோம். இந்த அமைதி நிலை எமக்கு சக்தி வாய்ந்த நிலை. சக்தி வாய்ந்த நிலை. நாம் இந்த அமைதி நிலையில் பிரபஞ்சத்தின் அமைதியோடு இருக்கின்றோம். பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக நாம் அந்த அங்கத்தை உணர்கின்றோம். கூட்டு விழிப்பு நிலை எமக்கு கிடைக்கின்றது. நான் தனித்தவன் அல்ல, நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அந்த நிலையை நாம் உணர்கின்றோம். அந்த அமைதி நிலையில் எமக்கு சக்தி கிடைக்கின்றது. சக்தி வாய்ந்த நிலை, முழுமையான அமைதி, முழுமையான பாதுகாப்பு எமக்கு கிடைக்கின்றது. மற்றும் எமக்கு முழு நம்பிக்கை வருகின்றது. எம்மில் நம்பிக்கை வருகின்றது. இறை சக்தியில் நாம் முழுமையாக நம்பிக்கை வருகின்றது. இந்த நம்பிக்கை அறிவுபூர்வமான நம்பிக்கையாக எமக்கு கிடைக்கின்றது. இந்நிலையில், இந்த தியான நிலையில் எம்மை முழுமையாக அந்த இறை சக்தி எம்மை கவனித்துக் கொள்கின்றது. எமக்குள் வேலை செய்கின்றது. எமது உடல், உள, மனம் மற்றும் ஆத்ம முன்னேற்றம் அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. எனவே தியானம் செய்வது எப்படி என்று ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார். எதையும் செய்ய வேண்டாம், சிந்தனையற்ற விழிப்புக்கு செல்லுங்கள். அதாவது அந்த தியான நிலைக்கு செல்லுங்கள். அதாவது ஆத்ம நிலைக்கு செல்லுங்கள். அதாவது எமது அகங்காரம், மமகாரத்தில் இருந்து வரும் எண்ணங்கள் அனைத்தையும் நாம் தவிர்த்து அதற்கு மேல் ஆத்ம நிலைக்கு, எமது ஆத்மாவை நாம் பொறுப்பேற்க விட்டுவிட வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா, நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன். இந்த ஆத்மா பரமாத்மாவின் அங்கம். இந்நிலையில் நாம் அனைத்தையும் விட்டுவிடுகின்றோம். நாம் எதிர்வினை புரிய மாட்டோம். சந்தேகங்கள் இல்லை. மனதில் எந்த எண்ணங்களும் இல்லை. அழிவுகரமானவை தானாக எம்மை விட்டு விலகுகின்றது. நாம் சரணாகதி அடைகின்றோம். முற்றிலும் சிரமமின்றி அந்த அமைதி தியான நிலைக்கு நாம் செல்கின்றோம். இறைவனின் ஒரு கருவியாக நாம் மாறுகின்றோம். புல்லாங்குழல் போல் நாம் ஒரு கருவியாக மாறும் போது அந்த பரமாத்மாவின் ஆளுமைகள், நற்பண்புகள் எமது ஆத்மா மூலமாக நமக்குள் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். நாம் 2 கேள்விகள், எப்பொழுதும் நாம் தியானத்துக்கு அமரும் போது இந்த 2 கேள்விகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். நான் யார்? எனது கவனம் எங்கு இருக்கின்றது? மேலும் வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி நாம் வைப்போம். ஒன்று பார்த்தோம். எமது பிரம்மராந்திரம் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் எமது தலை உச்சி குழி எமது இருதயத்தின் பீடம், இடது இருதயத்தின் பீடம். அதன் கீழ் 1000 நரம்பு முடிச்சுகள், ஒரு மொட்டு போல் சகசாரம்.
அதற்கு மேல் எமது பிரம்மராந்திர பகுதி. இனிமேல் எம்முடைய கவனம் இந்த பகுதியில் இருக்க வேண்டும். தலை உச்சிக்குழி சற்று மேல் சற்று கீழ். ஏனென்றால் இந்த இந்த ஓப்பனிங், அதாவது இந்த 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 சகஸ்ராரம் திறப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் இதன் மூலமாக எமக்கு வேண்டாதவை வெளியேறும் போது அது நிரந்தரம் ஆகின்றது. எனவேதான் எமது கவனம் அங்கிருக்க வேண்டும். எமது கவனம் எங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் குண்டலினி எண்ணெய் அந்த சக்தி சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. நாம் உணரலாம். அது எமது இருதயம் மெதுவாக திறக்கும் போது நாம் உணரலாம். நாம் எமது மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் மறைந்து எமக்கு ஒரு புத்துணர்வு வருவதை நாம் உணரலாம். எனவே தியானத்துக்கு அமரும் போது 2 கேள்விகளை கேளுங்கள். நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? மேலும் எமது வலது கையை ஒரு 2 அங்குலம் உயர்த்தி நாம் வைப்போம். உச்சிக்குழிக்கு மேல் 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். மீண்டும் நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மா எனது இடது இருதயத்தில் இருக்கின்றது. எனது இருதயம் எனது ஆத்மாவை கொண்டிருக்கும் திறமையை அங்கிருக்கின்றதா? அதாவது நான் களங்கமில்லாத ஒரு குழந்தை உள்ளத்தோடு மற்றும் உண்மையான நேர்மையான தூய அறிவோடு இருக்கின்றேனா? எனது இருதயம் அறிவு நிறைந்த இருதயமாக இருக்கின்றது. அங்கு எந்த அறியாமைக்கும் இடமில்லை. ஏதாவது உங்களுக்குள் இருந்து அது உங்களுக்கு பிரச்சனையை தந்தால் ஏதாவது ஒரு இது வெளிப்படுத்துங்கள். இருதயத்தை வெளிப்படுத்துங்கள். எமது நாடி நரம்புகள் சக்கரங்களை நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தி நாம் மனதார இதயபூர்வமாக கேட்டுக்கொள்வோம். இது எனக்குள் வேண்டாம். இதை முழுமையாக எடுத்து விடுங்கள். கடந்த கால தவறுகளால் குற்ற உணர்வு வேண்டாம். அவற்றிலிருந்து பாடம் கற்று எம்மை நாம் எதிர்கொள்வோம். நாம் இப்பொழுது தனியாக இல்லை. எனவே எமது மமகாரம், எமது கடந்த கால அனைத்தும் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எமது அகங்காரம், எமது செயல்களால் ஏற்பட்டவை. அதனால் வரும் எண்ணங்கள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம், மன்னித்து விடுவோம். அவையெல்லாம் நடந்து முடிந்த ஒன்று. முழுமையாக மன்னித்து எமது மனதுக்கு அப்பால் அந்த ஆத்ம நிலைக்கு நாம் செல்வோம். அங்கு எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டுமே. இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை. இரண்டாவது தடவை மெதுவாக எடுத்து செல்வோம். மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். மூன்று முடித்துக்கள் போட்ட பின்பு நமது இரு கைகளையும் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து சிறிது அவதானிப்போம்.
மெதுவாக இரு கைகளையும் கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். எமது 7 சக்கரங்களின் 7 சக்கரங்கள் ஊடாக எமது ஆத்மாவின் பண்புகள் வெளிப்படுகின்றது. இந்த ஆத்மாவின் நற்பண்புகள் எமக்கு கவசம் ஆகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யாஸ், சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். 3 நாடிகள் சமநிலை. இடது நாடிக்கு மெழுகுதிரி தேவையானவர்கள் இடது நாடி உங்களுடைய இடது கையை மெழுகுதிரி ஒளிக்கு நேரே வையுங்கள். எமது இடது கையை மெழுகுதிரி ஒளியை நோக்கி வைப்போம். வலது கையை பூமியை நோக்கி வைப்போம். இப்பொழுது நாம் கூட்டாக செய்கின்றோம். எனவே கூட்டாக நாம் கேட்போம், தாயே எமது அனைவருடைய இடது நாடியையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதன் பாதிப்புகள் மமகாரமாக எமது தலையிலிருந்து எமக்கு பிரச்சனை தருபவை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். இடது நாடி தூய விருப்பம், இச்சா சக்தி, மன சக்தி, தூய்மையான விருப்பங்கள், தூய்மையான ஆசைகளை தந்து எனது மனதை முழுமையாக அமைதி அடைய செய்யுங்கள். இமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள், நிறைவேறாத ஆசைகள். அதையும் நாம் கேட்போம், தாயே எமது நிறைவேறாத ஆசைகள், அதனால் எமக்குள் இன்னமும் அதனுடைய தாக்கம் அனைத்தையும் நம்மிடமிருந்து எடுத்து நம்மை நாம் எதிர்கொள்ளும் திறனை எமக்கு தந்தருளுங்கள். அறிவையும் திறனையும் தந்தருளுங்கள். தூய ஆசையை எனக்குள் உறுதியாக தந்தருளுங்கள். நாம் இப்பொழுது கிடைப்பதற்கு அரிய ஒரு நிகழ்வு நமக்குள் நடைபெற்றிருக்கின்றது. ஆத்ம விழிப்புணர்வு. நாம் உண்மையை உணர்ந்திருக்கின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா. இதுவே நமக்கு வாழ்வில் கிடைத்த மிக பெரிய பரிசாகும். ஏனென்றால் இதன் மூலம் நமது வாழ்வின் அனைத்து தேவைகளும் திறமையாக பூர்த்தியாகின்றது. எனவே கடந்த காலத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவை அனைத்தும் முடிந்த ஒன்று.
மீண்டும் எனது கவனம் எங்கு இருக்கின்றது? தலையுச்சி குழியில் இருக்க வேண்டும். பிரம்மராந்திரம் ஏனென்றால் அதன் ஊடாகவே அனைத்து வேலைகளும் நடைபெறுகின்றது. சுத்திகரிப்பு அதன் மூலமே நடைபெறுகின்றது. நமது தலை உச்சி குழி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகளில் என்ன உணர்கின்றோம் என்று கவனிப்போம். தலை உச்சி குழியில் ஒரு தளர்வு ஏற்படுகின்றதா? நான் மன்னிக்கின்றேன். நான் என்னை மன்னிக்கின்றேன் முதலில். அதுபோல் மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை நான் மன்னிக்கின்றேன். எனது அறியாமையை மன்னிக்கின்றேன். சுவாசம் உச்சிக்குழி வழியாக நடைபெறுவதை காண முடிகின்றதா? உணர முடிகின்றதா? முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரம் வரை சுவாசத்தை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுவோம். இடது கையின் ஏதாவது ஒரு விரலில் சூடாக அல்லது குளிர்மையை உணர முடியாது அல்லது கனமாக இருந்தால் அந்த விரலை மெழுகுதிரி ஒளியை நோக்கி வையுங்கள். எந்த விரலானாலும் அந்த விரலை அது குளிர்மையாக மாறும் வரை நாம் வைக்கலாம். மற்றும் நுண்ணதிர்வுகளை அதிகரிக்க செய்வதற்கு நமது இடது கையில் மூலாதார சக்கரம் இருக்கும் இடத்தை நாம் ஒளியை நோக்கி வைக்கலாம். எமது மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள உள்ளங்கை பகுதியை ஒளிக்கு கிட்ட கொண்டு போய் நன்றாக ஒளிப்படுமாறு நாம் வைப்போம். வலது கை பூமியை நோக்கி இருக்கட்டும். உண்மையில் நீங்கள் சிறிது நேரம் உற்று கவனித்தால் மெழுகுதிரி சுவாலையில் இருந்து குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வருவதை நாம் உணரலாம். வெப்பத்தை உணர்ந்தால் அது இன்னமும் சுத்திகரிப்பு நிகழ்கின்றது என்று அர்த்தம். அதன் பின் சுவாலையில் இருந்து குளிர்ந்த அந்த பரம சைத்தன்யம் அக்னி அக்னி பஞ்ச தத்துவங்களில் ஒன்றாகும். அக்னியில் இருந்தும் பரம சைத்தன்யம் வெளியேறும். எனவே அக்னியில் இருந்தும் நாம் இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கும். இதில் நாம் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன்.
தாயே, உங்கள் அருளால் நான் தூய்மையான, உண்மையான, நேர்மையான குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். எனது அறிவு தூய்மையானது. எனது கவனம் எங்கு இருக்கின்றது? எனது சுவாசம் அமைதியாக கவனத்தோடு ஒன்றாகி சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுகின்றன. இந்நிலையிலேயே சுத்திகரிப்பு நிகழும். இப்பொழுது நமது இடது கையை நாம் மெழுகுதிரியில் இருந்து எடுப்போம். வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். உப்பு நீரில் கால்களை வைப்போம். நீர் தத்துவம் மற்றும் பஞ்ச தத்துவங்களில் ஒன்றான நீர் தத்துவம் நாம் இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வோம். எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டி நாம் உப்பு நீரில் கால்களை வைப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. நமது வலது நாடி, நமது நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்கால வாழ்வின் பயம், கவலைகள், அதீத சிந்தனைகள், திட்டமிடல், மன உடல் அலைச்சல், தூய்மையற்ற செயல்கள், தூய்மையற்ற எண்ணங்கள், இவை அனைத்தையும் தனித்து எனது வலது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தெய்வீக அறிவை தாருங்கள். எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாருங்கள். அது வழியில் எங்கும் சிதறாது இருக்க எனக்கு தூய்மையான தெய்வீக ஞானத்தை தந்து எனது கவனத்தை அறிவூட்டி தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகள். தலை உச்சிக்குழி நன்றாக விரிவடைவதை அவதானியுங்கள். எமது இடது கையை எமது வயிற்றின் மேல் பகுதியில் வைப்போம். அந்த விலா எலும்புகள் முடியும் இடத்தில் எமது கல்லீரல் இருக்கும் இடம். இதில் பிரார்த்திப்போம். என்றும் எமது கவனம் எங்கிருக்கின்றதோ அங்கு குண்டலினி எண்ணெய், அந்த குளிர்ந்த சக்தி அங்கு வரத் தொடங்கும். எனவே நாம் இதில் கேட்போம். தாயே,
எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கல்லீரலில் நடக்கும் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது வலது கையால் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் உள்சென்று இடது கை மூலம் எமது கல்லீரலுக்கு செல்கின்றதா என்று பார்ப்போம். அந்த கல்லீரல் வைக்கும், அதாவது எமது இடது கை வைத்திருக்கும் இடத்தில் ஒரு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு இமயமலையின் குளிர்ச்சியை தந்தருளுங்கள். சந்திரனின் குளிர்ச்சியை எனது கல்லீரலுக்கு தந்தருளுங்கள். இதனால் எனது கல்லீரலின் வெப்பத்தை தணித்து தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி அமைதி அடைய செய்யுங்கள். கவனம் தலையுச்சி குழி விரிவடைவதை அவதானியுங்கள். சஹஸ்ராரத்தில் இருக்கும் அந்த 1000 நரம்புகளும் மெதுமெதுவாக ஒன்றொன்றாக தளர்வடைவதை நாம் காணலாம். இப்பொழுது மெதுவாக எமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் வைத்து எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து, தலை உச்சி குழிக்கு கீழ் சற்று கீழ் எமது சஹஸ்ராரம், சற்று மேல் எமது பிரம்மாந்திரம், இந்த பகுதியை நாம் கவனிப்போம். மெதுவாக எமது உச்சிக்குழி மேலும் மேலும் வளர்வடைவதை நாம் அவதானிப்போம். எண்ணங்கள் வந்தால் அவை எங்கிருந்து வருகின்றது என்று கவனியுங்கள். கவனிப்பு மட்டுமே, எதிர்வினை புரிய வேண்டாம். அந்த எண்ணங்களிலிருந்து பற்று, அவற்றில் பற்றில்லாது அவற்றில் இருந்து விலகி நின்று அவதானியுங்கள். சாட்சி பாவ நிலையில் பாருங்கள், அவை எந்த சக்கரத்தை பாதிக்கின்றது என்று கவனியுங்கள். கவனித்து அந்த சக்கரத்துக்குரிய உறுதிமொழியை கூறலாம். மூலாதாரம்,
மூலாதாரத்துக்கு எதிரி தூய்மையற்ற ஆசைகள். எனவே மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திப்போம், தாயே எனக்கு தூய்மையான எனது மூலாதாரத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூய்மை. ஒரு குழந்தை போல் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது எமது மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திக்கும் போது பின்பக்கத்தலை பிடரி பக்கத்தை கவனிப்போம். அது மூலாதாரத்தின் பீடம். அங்கு நாம் எமது மன திருப்திக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். தாயே, நான் மற்றவர்களை மன்னிப்பது போல் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பிழைகளையும் மன்னித்து விடுங்க. எனது நாட்டின் கர்மங்களால், எனது முன்னோரின் கர்மங்களால், எனது பெற்றோரின் கர்மங்களால், எனது முற்பிறப்பு கர்மங்களால், இந்த பிறப்பில் நான் செய்த கர்மங்களால் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தையும், அதனால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். நம் அனைவரையும் கர்ம சுழற்சியில் இருந்து விடுவித்து விடுங்கள். நாம் சில வேளைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் முற்பரப்பு கர்மங்களால் பாதிக்கப்படுகின்றோம். அவற்றை நாம் மன்னிக்க வேண்டுவோம். இப்பொழுது நமது சுவாதிஷ்டான சக்கரம் கவனம் தலை உச்சியில் இருந்து கொண்டு சுவாதிஷ்டானத்தை கவனிப்போம். நமது உடலில் முழந்தாண்டில், அதோடு நமது சுவாதிஷ்டானம் நமது பிடரியை சுற்றி காதுக்கு இருபுறத்திலும் வட்டமாக செல்லும் பகுதி நமது பின்தலை. அதையும் கவனிப்போம். இதில் பிரார்த்திப்போம், சுவாதிஷ்டானத்துக்கு எதிரி கோபம். கோபம், வெறுப்பு இவை சுவாதிஷ்டானத்தின் எதிரி. நமக்குள் நாம் பார்ப்போம், யாரிடமாவது கோபம் இருக்கின்றதா? எதுவானாலும் அனைத்து கோபங்களையும் நாம் இன்று முழுமையாக வெளியே எடுத்து விடுவோம். தாயே, எனது கோபம், பகை, வெறுப்பு அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்க. எனது சுவாதிஷ்டானத்தை அன்பாலும் கருணையாலும் பணிவாலும் மன்னிக்கும் தன்மையாலும் நிரப்பி எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை முழுமையாக அங்கு நிரப்பி என்னை அமைதி அடைய செய்யுங்கள். என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு செல்லுவோம். நாபி சக்கரத்துக்கு எதிரி பேராசை. நாபி சக்கரம் நமது பின்பக்க பிடரி, நடு பிடரி பக்கத்துக்கும் நமது தலை உச்சிக்கும் இடையில் உள்ள தலைப்பகுதி நமது நாபி சக்கரம். அவ்வாறு அந்த அந்த பகுதி நமது இறுதிய பீடத்தை சுத்தி வருகின்றது. நாபி பவசாகர பீடம் தலையில். எனவே நாம் முழந்தாண்டு நாபி பகுதியிலும் தலையிலும் கவனத்தை வைப்போம். நாம் கேட்டுக்கொள்வோம், தாயே, எனக்குள் இருக்கும் பேராசை முழுமையாக அழித்து விடுங்கள்.
அவை எனது அமைதியை குழப்புகின்றது. எனக்கு மன திருப்தியை தந்தருளுங்கள். எனது விருப்பங்களை தூய்மைப்படுத்தி தாருங்கள். இயற்கையின் இயற்கையின் அழகை இந்த தெய்வீக சக்தியின் படைப்பு, இந்த உலகை படைப்பை, இந்த இயற்கை அனைத்தும் எமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றின் அழகை நான் உணரும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளுங்கள். நுண் அதிர்வுகள் நிறைந்த பரம சைத்தன்யம் நிறைந்த இந்த இயற்கையின் அழகை உணரும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். எனது மனதில் முழுமையான திருப்தியையும் அமைதியையும் தந்தருளுங்கள். நமது செல்வம், நாம் கொண்டிருக்கும் செல்வம் எந்த வகையானாலும் அது தெய்வீகமானதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நல்வழியில் கிடைத்ததாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை இருதயத்துக்கு கொண்டு வருவோம். தலையில் இருதய பீடம், நடு தலை உச்சி, குழி, நமது நெஞ்சு பகுதி, இருதய தாயே தாயே நமது இருதயத்துக்கு எதிரானது மூடத்தனமான பந்த பாசங்களுக்குள் சிக்கி தவிப்பது. அவற்றிலிருந்து வெளிவந்து நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், எனவே நாம் அனைவரையும் சமமாக பார்க்கும் நிலை நமக்கு கிடைக்கின்றது. தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி எனக்கு எனது கடமை உணர்வுகளை உணர்த்தி, தர்மத்தின் எல்லைகளை உணர்த்தி, எனக்கு தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் பாதுகாப்பையும் தந்தருளுங்கள். தன்னலமில்லாத இறை அன்பை எனது இருதயத்தில் நிரப்பித்தாருங்கள். நான் அனைவரையும் சமமாக பார்க்கும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது விசுதி தொண்டை பகுதி மற்றும் விசுதி சக்கரம் எமது நெற்றியில் மேல் நெற்றி பகுதி, எமது உச்சி புரியும் இடம், இது பரம்பொருளின் இடமாகும். வீரட்டா, பரம்பொருளின் இடம். இதில் பிரார்த்திப்போம். மாத்திச்சு எனக்கு கூட்டு விழிப்புணர்வை தந்தருளுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் என்ற அந்த கூட்டு விழிப்பு நிலை. நான் தனித்தவன் அல்ல. இந்நிலை எனக்குள் அமைதி, முழுமையான அமைதியை தந்தருளுமாறு எனக்கு அருள் புரியுங்கள். எதிர்வினை புரியாத பொறுமை நிறைந்த அனைத்திலிருந்தும்
விலகிய ஒரு பற்றற்ற நிலை, சாட்சி பாவ நிலையை எனக்கு தந்தரலும். எனது விஷூதி மூலமாக நான் என்னை முழுமையாக வெளிப்படுத்தும் நிலை, எனது ஆத்மா ஆளுமையை முழுமையாக எனது விஷுதி மூலமாக வெளிப்படுத்தும் திறனை எனக்கு தந்தரலும். எனது எண்ணங்கள், எனது பேச்சு, எனது நடை, உடை, பாவனை, நடத்தை அனைத்திலும் இந்த தெய்வீக ஆளுமை, ஆத்ம ஆளுமையை வெளிப்பட எனக்கு அருள் புரியும். இப்பொழுது நமது கவனத்தை ஆகிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். நெற்றியின் நடுப்பகுதி, இதில் நாம் முழுமையாக நாம் நமது மமகாரம், அகங்காரம் இரண்டையும் அமைதி அடைமாறு கேட்டுக்கொள்வோம். அவை எமக்குள் ஒரு காரணத்துக்காகவே இருக்கின்றன. அவை இருப்பதால் தான் நாம் தேட முயற்சித்தோம். எம்மை நாம் உணர முடிகின்றது. இப்பொழுது அவைக்கு வேலை இல்லை. அமைதி நிலைக்கு செல்லும் நேரமாகும். எனவே நாம் முழுமையாக எமது மமகாரம், அகங்காரத்தை சரணாகதி செய்து எமது மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு நாம் செல்லுவோம். கவனத்தை தலை உச்சிக்குழிக்கு எடுத்து செல்லுவோம். அதை பிரார்த்திப்போம். தாயே, எனது சிரசை அன்பாலும் கருணையாலும் பணிவாலும் மன்னிப்பாலும் நிரப்பி, மன்னிக்கும் சுபாவத்தாலும் நிரப்பி என்னை நான் யார் என்ற நிலைக்கு, அந்த ஆத்ம நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்க. அமைதி நிலை, அந்த சரணாகதி நிலை. நான் என்னை எனது ஆத்மாவுக்கு முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். எனது ஆத்மா ஆளுமைக்கு நான் முழுமையாக தலை வணங்குகின்றேன். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுக்கும் நான் தலை வணங்குகின்றேன். எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு நான் தலை வணங்குகின்றேன். எனது வேர்ச்சூஸ், எனக்குள் இருக்கும் நற்பண்புகள் தூய்மைக்கு நான் தலை வணங்குகின்றேன். அது மட்டுமல்ல, என்னை போல் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள், அவதாரங்கள், புனிதர்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகின்றேன். அனைத்தின் ஒருங்கிணைப்பும் சாஸ்வரமாகும். கடைசியாக நான் பரம்பொருளுக்கு தலை வணங்குகின்றேன். மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டி தாருங்கள். எனது சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்தமைக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் தாயே. நமது இதயத்தில் அந்த நன்றி உணர்வை நாம் நமது குருவிற்கு இப்பொழுது நாம் உணர்வோம். அதுவே குரு தட்சிணையாகும்.
தாயே, உங்கள் அருளால் நான் எனது வைராக்கியம் எனது மமகாரத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள் மற்றும் என்னை வெளியில் இருந்து என்னை தாக்கும் தீய சக்திகளை அழித்து என்னை பாதுகாத்து எனது முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள அனைத்து சவால்களையும் நீக்கி எனக்கு வெற்றி அளிப்பவர் தாங்களே. இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து நன்றாக அவதானிப்போம். இரு கைகளிலும் தலை உச்சியிலும் இந்த பரம சைத்தன்யத்தின் வழிபாட்டை நாம் அவதானிக்கலாம். வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி அவதானியுங்கள். என்றும் நமது எண்ணங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டியவை, தண்டிக்கப்பட வேண்டியவை அல்ல. எனவே அவற்றை மன்னித்து விடுவோம். நன்றாக குளிர்மையை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். வலது கையை கீழே கொண்டு வந்து இப்போ இடது கையாலும் நீங்கள் அவதானிக்கலாம். 2 அங்குலம். நன்றாக குளிர்மையை உணர்ந்தால் கவனத்தை அங்கே விட்டு இரு கைகளையும் நாம் மெதுவாக மடியில் வைத்து ஒரு சிறிது நேரம், ஒரு 2 நிமிடம் அமைதியாக தியானிப்போம். மீண்டும் இரு கேள்விகள். நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது கவனம் எனது சுவாசத்தோடு அமைதியாக இருக்கின்றதா? சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுகின்றதா? மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மெதுவாக உள் செல்கின்றதா? தலையுச்சி வழியாக 10 விரல் நுனிகள் வழியாக உள்ளம் கை வழியாக நமது சிரசில் உள்ள அனைத்து சக்கரங்களின் பீடங்கள் தளர்வடைந்திருக்கின்றதா?
இந்த அமைதி நிலையில் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். சஹஸ்ரார மையம் பற்றிய ஒரு அருள் உரை. So, this last center, Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's power. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi, then the heart, then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then
the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. தொடர்ந்து இன்னும் ஒரு சிறிய உரையை கேட்போம். So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Right, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin, and they have 2 faces. One is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama. You are not involved, and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness.
Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. That's the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy. But the joy pours on you from your head just like this, a cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star, you see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought. There is no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we had. He says, "Jab mast hue fir kya bole?" When I have gone into the nectar of the intoxication of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he could say. மீண்டும் இதயபூர்வமான நன்றிகளை எமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாத்திஜி அவர்களுக்கு தெரிவித்து இந்த ஆத்ம அறிவை நமக்கு எவ்வளவு எளிமையாக அனைவரும் விளங்குமாறு நமக்கு தந்து அறிவு மட்டுமல்ல
அதனுடைய அனுபவங்களை நாம் உணர முடிகின்றது. மாத்திச்சி கூறிய அந்த ஆத்மா ஆனந்தம், ஆத்மாவின் அந்த ஆனந்தத்தை நாம் தியானம் மூலமாக தலை உச்சிக்குழி வழியாக, நமது உள்ளம் கைகள் வழியாக, விரல் நுனிகள் வழியாக, அது மாதச்சி கூறியது போல் எமது தலை மூலமாக நமக்குள் மெதுவாக அந்த பரம சைத்தன்யம், இறை அன்பு, குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மென்மையான காற்றாக எமக்குள் உள்வந்து எம்மை அமைதிப்படுத்தி, எம்மை வளம்படுத்தி, எம்மை ஊட்டமளித்து, எம்மை வழிகாட்டி, எம்மை பாதுகாத்து, எம்மை சீரமைத்து, எம்மை கவனிக்கின்றது. ஒரு தாய் அன்பு, தாயை போல் இந்த அன்பு சக்தி, அதை நாம் உணர முடிகின்றது. எவ்வளவு இலகுவாக நாம் இதை உணர முடிகின்றது. தாயே, நமது இதயபூர்வமான கோடான கோடி நன்றிகள். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆகிய சஹஸ்ரார. இரு கைகளையும் குப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். உம்மோடு இன்று ஃபேஸ்புக் மற்றும் சூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். மற்றும் மற்றும் எமது கருத்தரங்கில் பங்கு கொள்ள விருப்பம் காட்டிய அனைத்து சகஜ அன்பர்களுக்கும் எமது நன்றிகள். உங்களை ஆவலோடு சந்திக்க, கருத்தரங்கில் சந்திக்க ஆவலோடு இருக்கின்றோம். மற்றும் மற்றவர்கள் பங்குனி 10ஆம் தேதிக்கு முதல் நமக்கு அறிய தாருங்கள். ஏனென்றால் நாங்கள் பங்குனி 10ஆம் தேதியே எமது ஹோட்டல் வந்து நாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். எனவே அதுக்கு முதல் நாம் நீங்கள் சேர விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம் எமது கருத்தரங்கில். எனவே நீங்கள் வருவதானால் நமக்கு அறிய தாருங்கள். எமது வாட்ஸ்அப் மூலமாக எம்மை தொடர்பு கொள்ளலாம். ஸோ கருத்தரங்கு மார்ச் மாதம் 28 வெள்ளி காலை தொடங்கி வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும், ஞாயிறு பின்னேரம் நாம் மத்தியானம் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு நாம் ஒரு கடற்கரை பக்கம் செல்வோம். அதோடு நாம் தியானத்தை எமது கருத்தரங்கை நாம் முடித்துக் கொள்ளலாம். ஸோ அதற்கேற்ற மாதிரி உங்கள் பயணங்களை நீங்கள் ஒழுங்கு பண்ணுங்கள். தயவு செய்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். மற்றும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது இந்த கருத்தரங்குகளில் பங்கு கொள்வதற்கு. எனவே எதுவானாலும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் பெண்கள், முக்கியமாக லேடிஸ், உங்கள் பயணம் அல்லது நீங்கள் வந்து இறங்கும் போது உங்களை பிக் பண்ண வேண்டுமானால்
எந்த உதவியானாலும் நீங்கள் தயங்காது கேளுங்கள். கருத்தரங்கில் பங்கு கொள்வதே மிகவும் முக்கியம். அவை அனைத்தும் நாம் அஹ், அஹ், உங்களுக்கு உதவி செய்யலாம். இப்பொழுது ஜூம் ஜூமில் இருக்கும் அன்பர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் chat மூலமாக நமக்கு அறிய தரலாம்.